வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்பவே விசேஷம். நீங்கள் பேசாமல் இருக்கிற நேரம் கூட உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் உருவாகிட்டே இருக்கும். வெளியில் யாருக்குமே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் பல தடவை உடைஞ்சு மறுபடியும் உங்களை நீங்களே சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். அந்த பயிற்சி தான் இப்போ உங்களை ரொம்பவே வலுவாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம நேரம் இன்னும் வரலையான்னு நினச்சி பல விஷயங்களை மனசுக்குள்ளேயே அடக்கிட்டீங்க. வாய்ப்பு வந்தும் எடுக்க மாட்டேன்னு பின்னால் நின்ன தருணங்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த தயக்கம் அப்படிங்கிறது மெதுவாக விலகும். நாமும் முயற்சி பண்ணலாம்னு ஒரு தைரியம் வரும். அதுதான் பெரிய மாற்றத்துக்கான முதல் படியாகவும் இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களுடைய பொறுப்பு உணர்வுக்கு இப்போ மதிப்பு அப்படிங்கிறது கூடும். இது வரைக்கும் உங்களை சுமையாக பார்த்த இடத்துல இப்போ உங்களை ஆதரவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு முக்கியமாக முடிவெடுக்கிற இடத்துல நீங்கள் நிறுத்தப்படுவீங்க. அது உங்களுக்கு பெருமையும் நம்பிக்கையும் கொடுக்கும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே பயம் அப்படிங்கிறது அதிகம். நாளைக்கு என்னன்னு யோசனை, ஆனால் இப்போது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காரணம் வருமானம் மட்டும் இல்லை, அதை கையாளக்கூடிய தெளிவும் வரும். தேவையில்லாத இடத்துல பணம் போகாது, உங்களுக்காக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே இழுத்து சுமந்தது இப்போ வெளிச்சத்துக்கு வரும். முன்பு உங்களோட அமைதியை யாருமே புரிஞ்சுக்கலன்னு இப்போது இவர் முடியாதுன்னு எல்லாருமே உணர ஆரம்பிப்பாங்க. அந்த உணர்வே உங்களுக்கு பெரிய மன நிறைவை கொடுக்கும். உறவுகள் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இனி நாடகம் அப்படிங்கிறது பிடிக்காது. நேரடி உண்மை உறவுகள் தான் ரொம்பவே முக்கியமாக நினைப்பீங்க. அதனால தான் சிலர் உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு இழப்பு கிடையாது, விடுதலை. நீங்கள் அந்த இடத்துல மனசுக்கு நிம்மதி தர மனிதர்கள் வருவாங்க. அடுத்து காதல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேகமான வார்த்தைகள் இல்லை, அமைதியான புரிதல். பேசாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற உறவு அது கிடைச்சா வாழ்க்கை முழுக்க நம்பிக்கையோடு நடக்க முடியும். சிலருக்கு அந்த மாதிரி உறவு இப்போது வாழ்க்கைக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் இப்போது உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நாமும் நமக்காக வாழணும்னு மனசு சொல்லும். அந்த சிந்தனையே உங்களை சீராக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, உங்களை யாருமே கவனிக்கலைனாலுமே காலம் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இப்போ இவ்வளவு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. முடிவாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது அமைதியாக ஆனால் உச்சத்தை நோக்கி நகருது. சத்தம் இல்லாமல் வரும் வெற்றி தான் நிச்சயம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றாவும் இருந்துகிட்டு இருக்கும். இப்போது மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தெரியும். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, ஆனால் எல்லாத்தையுமே தாங்கி முன்னே போய்கிட்டே இருப்பீங்க. அந்த குணத்துக்காக பலன் தான் இப்போது உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் நம்ம உழைப்பு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையேன்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கும். எல்லாருக்கும் சீக்கிரமாக முன்னேற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் மெதுவாக இல்லை, ஆழமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆழம்தான் இப்போ உங்களை நிலைநிறுத்தவே போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலம் சின்ன மாற்றமாக ஆரம்பிச்சிருக்கு, பெரிய திருப்பமாகவும் மாறும். ஒரு நாள் திடீர்னு உங்களை தேடி ஒரு தகவல் வரும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை குடும்ப சம்பந்தமாக நல்ல செய்தியாக கூட இருக்கலாம். அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை மாற்றுதோன்னு உங்களுக்கு உணர வைக்கும். வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் உங்களுடைய பின்னணியில் வச்சுருந்தவங்க எல்லாமே இப்போ உங்களை முன்னணியில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகம் பேசாத உங்களுடைய வேலை தான் உங்களை பேச வைக்கும். மேலதிகம் அப்படிங்கிறது பொறுப்பு அதிகமாக வரப்போகுது, அதோடு சேர்ந்து மரியாதையும் வரப்போகுது. பண விஷயத்தில் பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து போகும் பணம் கிடையாது. இனி வர்றது மெதுவாக சேரும், உறுதியாக நிற்கும். நீண்ட நாள் ஆசையாக இருந்த ஒரு விஷயம், வீடு, நிலம் அல்லது குடும்பத்துக்கான பெரிய வாங்குதல், அதுக்கான பாதை இப்போ திறக்க ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய அமைதி தான் எல்லாரையுமே இணைக்கும் பாலமாக மாறுது. முன்பு உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போது இவர் இல்லாமல் இதெல்லாம் முடியாதுன்னு உணர ஆரம்பிப்பீங்க. வீட்டுக்குள்ளே உங்களுடைய இடம் இன்னுமே முக்கியமாகும். உறவுகள் விஷயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு வரும். எல்லாரையுமே தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும். யார் நம்மோட பணத்துக்கு பொருத்தமோ அவங்க மட்டுமே அருகில் இருப்பாங்க. அந்த தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு மனசார நிம்மதியை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் வேகம் இல்லை, ஆழம் வரும். சத்தமில்லாத உறுதி, இவர் இருந்தால் போதும்னு மனசு சொல்லும் நிலை உருவாகும்.
திருமணம் பற்றி யோசனை இருந்துச்சு அப்படின்னா அது நடைமுறை பாதைக்கு வரும். உடல் நலம் விஷயத்தில் நீண்ட நாள் கவனிக்காமல் விட்ட விஷயங்களை இப்போது சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. சின்ன ஒழுக்கம் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மனசு லேசானா உடம்பு வலுவாகும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, அவசரமில்லாத நடந்தவர்களுக்கே நிலையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் அந்த வழியில் தான் நடக்கிறீங்க. முடிவாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது அமைதியாக உயரத்தை எடுக்கும் கட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்குது. சத்தம் இல்லாமல் ஆனால் உறுதியாக நீங்கள் முன்னேறுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இனி யாருக்காகவும் எதுக்காகவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாமே சரியாக இல்லைன்னாலுமே சரின்னு நடிக்க தெரியும். யாருக்குமே சுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தங்களோட வழிகளை தங்களுக்குள்ளேயே மூடி வச்சுக்குவீங்க. ஆனால் அந்த வழி தான் இப்போ உங்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி சக்தியாக மாறுது. இது வரைக்கும் நீங்கள் போன பாதை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானதாக இருந்திருக்கும். பின்னால் திரும்பி பார்த்தா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம் வரும். அந்த பாதை உங்களை எப்பொழுதுமே உடைக்கிறதுக்காக இல்லை, உங்களை தேர்வு செய்யறதுக்காகத்தான். இப்போது வர காலகட்டத்தில் ஒரு சின்ன சம்பவம் உங்கள் வாழ்க்கையே மாற்ற மாதிரி இருக்கும். ஒரு சந்திப்பு, ஒரு தகவல், ஒரு அழைப்பு, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புதிய கதவை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முதல்ல நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கானது தான் இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களுடைய உழைப்பை இதுவரைக்கும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போது அதை வெளிப்படையாக பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த வேலை இவரால் தான் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுற தருணங்கள் வரும். அந்த ஒரு வாக்கியம் நீங்கள் தாங்கினா எல்லா கஷ்டத்துக்குமே மருந்து மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு நிலைத்தன்மை உருவாகும். சின்ன சின்ன சேமிப்புகள் பெரிய பாதுகாப்பாக மாறும். முன்பு பயமாக இருந்த விஷயங்கள் இப்போது திட்டமாக மாறும். நாமும் சமாளிக்கலாம்னு மனசு சொல்லும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருக்காக செய்த தியாகங்கள் மறக்கப்படாது. இப்போது அந்த தியாகத்துக்கு மதிப்பும் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே உங்களுடைய வார்த்தை ஒரு வழிகாட்டியாக மாறும். அதனால தான் உறவுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு. உறவுகள் விஷயத்தில் இனி நீங்கள் யாரையுமே இழுத்து பிடிக்கவே மாட்டீங்க. யார் இருக்கணுமோ அவங்க இருப்பாங்க, யார் போகணுமோ அவங்க போவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அமைதியை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு ஆழமான உணர்வு வரும். சத்தமில்லாத அன்பு, வெளியில் காட்டிக்கொள்ளாதது, ஆனால் உள்ளுக்குள்ள உறுதியான பந்தமாக இருக்கும். அது வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் இப்போது உங்களுடைய உடம்பு சொல்கிற சின்ன சைகைகளை கேட்க ஆரம்பிப்பீங்க. அதை மதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடலும் மனசும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகும்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்காக இவ்வளவு பொறுமையாக இருந்தீங்கன்னு காலமே இப்போ பதில் சொல்ல போகுது. முடிவாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது திருப்பு முனை கட்டத்தில் இருக்குது. பின்னால் பார்த்த வழி, முன்னால் பார்த்தா வெளிச்சம், அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே வெளிச்சத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே நின்று போன மாதிரியெல்லாம் தோணியிருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே முன்னேற மாட்டோமான்னு மனசு கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை நிறுத்தலை, உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் மெதுவாக நகர்த்திட்டு இருந்துச்சு. இப்போ வர காலங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்திருந்ததுக்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய நேரம்தான். நீங்கள் நினச்சதை விட பெரிய பொறுப்பு, பெரிய வாய்ப்பு, பெரிய மாற்றம் வரப்போகுது. அது முதல்ல பயமாக தோணலாம். ஆனால் அந்த பயமே உங்களுடைய வளர்ச்சியோட அடையாளமாக இருக்கும். வேலை வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறது உறுதி. பதவி பெயர் மாறலாம், இடம் மாறலாம், அல்லது உங்களுடைய வேலை மதிப்பு மாறலாம். எப்படி இருந்தாலுமே இப்போ நீங்கள் பின்தொடர வேண்டியவராக கிடையாது. தொடர்ற மாதிரி ஆகிற நேரம் தான் இது. பணம் விஷயத்தில் நீண்ட நாளாக இருந்த இறுக்கம் அப்படிங்கிறது தளரும். நின்று போன விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். இவ்வளவு போதுமானு நினச்சி மனநிலை மாறி நாமும் திட்டம் போடலாங்கிற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையே உண்மையான செல்வமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தெளிவு வரும். உறவா இல்லை நடிப்பான்னு தெரிஞ்சிடும். உண்மையான உறவாக இருந்தால் அது இன்னுமே ஆழமாக மாறும். இல்லை அப்படின்னா முடிவெடுக்கிற துணிச்சல் வரும். அந்த முடிவு உங்களுக்கு நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மகர ராசிக்காரங்க உறுதியாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது
உச்சகட்ட மாற்றத்தில் இருக்குது. பின்னால் வழி இருந்தாலும் முன்னால் வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற இறுதி செய்தி என்ன அப்படின்னா, உங்களை யாருமே உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே உயரத்துக்கு தயாராக இருக்கீங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் ஆணி போல் அடித்து சொல்லுவோம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.